12 மணியா எல்லாம் எழுப்புறாங்க. வெளியே வந்தோன்னா ஒண்ணும் முடியல. வாசனை மயக்கி 2 பிள்ளைங்க தூக்கின்னு வச்சுன்னு தண்டவாளமா ஓடுதுக்குப்பா. கண்ணெல்லாம் எரியுது. நடக்கவும் முடியல. இருக்கலாம் ஒண்ணும் முடியல ராஜா. ரொம்ப பயந்துட்டோம். நடுக்குது, உடம்பு உதறுது. அந்த புகை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு முடியல ராஜா. என்னங்க எங்களால 2 பிள்ளைங்களும் பொண்ணு ஒரு பக்கம் கையை பிடிச்சிட்டு தூக்கிட்டு ஓடுதுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு 1 மணி 12 மணினா தூக்கம் இல்லை, ஏக்கம் இல்லை. இந்த புகையை விட்டுட்டு ஒரே மயக்கம், கண்ணு எரிச்சல், தட்டு ஓடுது பாரு. எங்க மூஞ்சி எல்லாம் பாரு. உயிர் சேதம் ஆச்சுன்னா எப்படி? குழந்தைங்க குட்டிங்களை தூக்கின்னு நாங்கள் எப்படி ஓடுவோம், எப்படி ஓடியாருவோம்? பசியும் பட்டமா 1 வாரமா நான் கஷ்டப்பட்டு கிடக்குறோம். இன்னும் இது ஒரு தண்டனையா? அந்த ஆயில் சாப்பாடு இல்லாத, வளவாத்த இல்லாத, சோறு கஞ்சி இல்லாத சாப்பிடும். இது ஒரு பக்கம் விட்டு உயிர் போயிடுச்சு என்ன ஆயிரும்? எந்த குழந்தை குட்டி எப்படி ஓட முடியும்? பஸ் இல்ல, வண்டி இல்ல, எதுவுமே இல்ல. நைட் எல்லாருமே என்ன சொல்றது, எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் தான் இது. இது இன்னைக்கு நேற்று கிடையாது. எப்பவுமே இந்த கோரமண்டலத்துல இருந்து வெளிவரக்கூடிய அந்த நஞ்சு கலந்த இந்த விஷவாயு காற்றுல கலந்து இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் வீசிங் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாம கேன்சர் எத்தனை பேருக்கு தெரியுமா? ஸ்கின் டிசீஸ் வந்திருக்கு. இது எவ்வளவு தூரம் தெரிவிச்சோம் என்ன சொல்றது, தமிழக அரசு செவிசாய்க்கவே இல்லை. ஆனா நேத்து ஏற்பட்ட இந்த விஷவாயுவினால ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வர மாதிரி என்ன சொல்றது, எல்லாருமே ஒருத்தர் கூட நிக்க முடியல. எத்தனை பேருக்கு தெரியுமா மூச்சு திணறல் வந்திருக்கு? சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் மூக்குல இருந்து ரத்தம். எல்லாருமே ஆம்புலன்ஸ்ல தூக்கின்னு ஓடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த தமிழக அரசு இந்த தொழிற்சாலையை மூடலைன்னா இங்க நாங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சென்னையும், அதாவது கொஞ்சம் சின்ன ஒரு புகை வெளியில வந்தா கூட காற்றுல ஃபுல்லா தான் பரவும். நீங்களும் சுவாசிக்கணும், நானும் சுவாசிக்கணும். அப்ப எல்லாருக்குமே தாங்க இந்த நோய் வரும். தயவு செய்து இந்த தொழிற்சாலையை மூடுங்க. இந்த தற்காலிக தீர்ப்பு எங்களுக்கு தேவையில்லை. நிரந்தரமான தீர்வு எங்க மாவட்ட ஆட்சியர் இங்க எங்களுக்கு போட்டா மட்டும்தான் நாங்க கலைவோம் இந்த இடத்த விட்டு. என் பேர் லட்சுமிங்க. அவ்வளவு ஒரு ஆதகத்தோட இருக்கிறோம். இந்த கம்பெனி வலிச்சு மூடினாதான் எங்களுக்கு மன நிம்மதி, எங்க வாழ்வாதாரம், எங்க பிள்ளைங்க வளர்ச்சியா வளருங்கள். எங்க பிள்ளைங்க நாங்க வயசாயிடுச்சு, மேல எங்க பொண்ணு பிள்ளைங்க இந்த மண்ணுல, இந்த தொப்புள் கொடியில இங்க வளர்ந்தே தீரணும். இந்த கம்பெனி மூடணும், எங்க பொண்ணு பிள்ளைங்க வளரணும். நைட்டு என்ன ஆனதுமா? என்னென்னலாம் நடந்தது, எல்லாம் என்ன பண்ணீங்க? நைட்டு ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். எங்களுக்கு டைம் தெரியல. அந்த டைம் தெரியாம நாங்க எல்லா மக்களும் கத்துறப்போ ஓடியாரோம் வெளியே. கம்பெனில புகை விட்டாச்சு அப்படியே ஆதகத்துல ஓடியாந்து நாங்க அவங்க எங்க போறது, எங்க ஓடியாருன்னு எங்களுக்கு தெரியல. அந்த தவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நைட்ல குழந்தை பெற்றவங்களும் குழந்தையும் தூக்கினும் அந்த ராத்திரில அந்த பிரிச்சு மேல போலாமா, இந்த பிரிச்சு மேல போலாமான்ட்டு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நாங்க அந்த டைம்ல அந்த தவிக்க முடியாத சூழ்நிலை இருந்து எங்களுடைய அடிக்கடிக்க இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நாங்களும் தெரிஞ்சு தெரியாம இருந்துட்டோம். இன்னொரு தெரியாம இருக்கிறது எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கம்பெனியை மூடியே தீரணும். எங்க எதிர்காலத்தை என் பொண்ணு பிள்ளைங்க வளரணும், வாழணும். என் பேர் அஞ்சலை. இந்த கேஸ் ப்ராப்ளம் அடிக்கடிக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. குழந்தைங்க நைட்ல தூங்குனா கண்ணு மூக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்க நைட்ல ஏந்து தண்ணி கேட்க ஆரம்பிக்குதுங்க. இந்த பிரச்சனை இப்போ இல்ல, எப்பவுமே நேத்து அதிகமாக உள்ளது. எங்க ஊர்ல 11:30 மணிக்கு 2 சின்ன குழந்தைங்க எல்லாரையும் தூக்கிட்டு அலலோ அப்படி ஓடுறோம் சார். எங்கிட்ட பைக் இருந்தா கூட எதிர்க்க வர பைக்க கூட பிடிக்க முடியாம ஓடுறோம். உயிருக்கு பயந்து எல்லாரும் அவ்வளவு ஒரு கஷ்டத்தோட ஓடுறாங்க. இவ்வளவு கஷ்டத்தோட எப்பவுமே இந்த மாதிரி தான் சார். மாசத்துக்கு வாரத்துல ஒரு தடவை இந்த மாதிரி விடுவாங்க. எங்க வீட்டுல இருக்க செடி கூட வளராது. அப்பனா எங்களோட ஜீவன்கள் எப்படி பாருங்க. ஒரு செடி கூட வளராத இருக்கும் போது எங்க உயிரெல்லாம் எவ்வளவு அது நாங்க சுவாசிக்கிறோம். அப்ப சுவாசிக்கும் போது எங்களோட உயிருக்கு எவ்வளவு ஆபத்து வருது. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு நோய் வந்தா கூட தாங்குற எதிர்ப்பு சக்தி இல்ல சார். இது காத்தோட கலக்கறதுனால எவ்வளவு ஒரு பிரச்சனை, எவ்வளவு ஒரு பாதிப்பு வருது தெரியுமா? மக்களை கொஞ்சம் பாருங்க சார். இங்க பாருங்க, இந்த கம்பெனியே வேணாம் சார் எங்களுக்கு. இந்த கம்பெனினால எண்ணூர்ல எவ்வளவு ஒரு போராட்டம் தெரியுமா? முக்கியமா எஸ்எம் நகர்ல ஃபுல்லா சுவாசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தண்ணியில கலக்குது. சாப்பாடு எது சாப்பிட்டாலுமே எங்களுக்கு அது ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகுது. ஒரு சின்ன எதிர்ப்பு சக்தி கூட அவங்களால தாங்க முடியல. தண்ணியுமே சரியில்லை சார். தண்ணி அவ்வளவு ஒரு பொல்யூஷன் வருது. காத்து இயற்கை, அது அந்த இயற்கையில இந்த காத்து கலக்கிறதுனால எவ்வளவு ஒரு ப்ராப்ளம் வருது தெரியுமா சார்? ஒரு பிள்ளைங்களை ஒரே ஒரு சின்னதா ஒரு நோயின் கூட ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டு போனா அவங்களுக்கு கூட பாதுகாக்க முடியல. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல சார். இந்த கம்பெனி எங்களுக்கு வேணாம் சார். எதிர்ப்பு சக்தி அவ்வளவு ஒரு கம்மியா இருக்கு. எந்த ஒரு வயசானவங்க கூட பாத்தீங்கன்னா வயசானவங்க கூட ஒரு சுவாசிக்கிற காத்து இந்த கொரோனா ரொம்ப அதிகமா எஸ்எம் நகர பாதிக்கப்பட்ட காரணம் என்னன்னா இந்த காற்றுனால மட்டும்தான்.
இந்த காற்று இந்த கம்பெனி வேணாம் சார். எங்களுக்கு இந்த கம்பெனி இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு பிரச்சனை வருது சார். இந்த பல நோய்கள் வர சார். எங்களை கொஞ்சம் மக்களை கண்ணோக்கி பாருங்க சார். தயவு செய்து பாருங்க சார். இங்க கம்பெனியை மூடுறதுக்கு உதவி செய்யுங்க சார்.